ஸோ மித் ஆர் ஃபேக்ட். ஸோ இதில் வந்து பேரண்ட்ஸ் காமனாக கேட்குற என்ன ஒரு டவுட் வந்து, ஹனி வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது தானே. ஸோ இது ஹனி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு டைஜஷன் நல்லாயிருக்கும், இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும். ஸோ ஏன் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹனி வந்து நமக்கே தெரியும் எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இது வந்து அந்த பூச்சியோட கூட்டிலிருந்து எடுக்கிறது. ஸோ அதில் நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லெஸ் தென் 1 இயர் குழந்தைங்க வந்து ஹனியை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு கூட அவங்களோட கட் ரெடியாக இருக்காது. அதில் வந்து கிளாஸ்ட்ரீடியம் பொட்லினி அப்படிங்கிற ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து குழந்தைங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. இந்த இன்ஃபெக்ஷன் வந்து குழந்தைங்களுக்கு பேரலிசிஸ் கூட காஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நீங்கள் ஹனி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆஸ் லேட்டஸ்ட் 5 இயர்ஸ்க்கு மேலே கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர். இல்லை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் கூட ரா ஹனி இல்லாமல் ப்ராசஸ்டு ஹனி வந்து கொடுக்கறது சேஃபரும் கூட. ஸோ ப்ராசஸ்டு ஹனியுமே நீங்கள் வாங்கும்போது அதில் சுகர் எதுவும் ஆட் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பிராண்ட்ஸில் வந்து சர்டிஃபைடாக இருக்கும். ஸோ இது வந்து ப்ராசஸ்டு அண்ட் சுகர் எதுவும் ஆட் பண்ணாத ஹனி அப்படிங்கிற அந்த சர்டிஃபிகேட்டோட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கிறது பெட்டர். தேங்க்யூ.